சிறகடிக்க ஆசை சீரியலில் இந்த வாரம் வந்து எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். விஜயாவையும் அண்ணாமலையும் வச்சு தான் கான்செப்டை கொண்டு போவாங்கன்னு தெரியும். அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா இருமுறை மாதிரி காமிக்கிறாங்க. உடனே நம்ம விஜயா தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாப்புல. ஆனால் நம்ம அண்ணாமலை வாங்குவாரா? அவரே போயிட்டு டம்ளரில் தண்ணியை ஊற்றி குடிக்கிறாரு. ஆனால் நம்ம விஜயாவை ஏறு எடுத்து கூட பார்க்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ நம்ம மீனா என்ன செய்வாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். என்னதான் விஜயா வந்து பெரட்டி மீனாவை அடித்தாலும் திருப்பி திருப்பி போயிட்டு விஜயா கிட்டேயே பேசி இந்த மீனாவுக்கு மொக்க வாங்குறது தான். சூடு சொரணை இல்லாதவங்க மாதிரி தான் இந்த மீனாவோட கேரக்டர் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஸ்ருதி எவ்வளவோ பரவாயில்லை. ஸோ நம்ம விஜயா இருந்துக்கிட்டே பெட்டெல்லாம் தூக்கிக்கிட்டு தலைவனெல்லாம் எடுத்துக்கிட்டே வெளியில் வந்து என்னால் யாரும் வெளியில் படுக்க வேணாம், அவரையே போய் உள்ளார படுத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வெளியில் படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை போயிட்டு உள்ளார படுத்துக்கிறாங்க. நம்ம மீனா திருப்பி விஜயா கிட்ட பேசி மொக்க வாங்கிக்கிட்டே இருக்கு. இந்த ரோகிணியும் போயிட்டு நம்ம விஜயா கிட்ட போய் அங்கிள் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குது. ஆனால் விஜயா இருந்துக்கிட்டு அவரு தான் என்னைய பார்த்தாலே மூஞ்ச திருப்பிக்கிட்டு போறாருல, எதா இருந்தாலும் இந்த வீட்டோட மகாராணி இவகிட்ட தான் சொல்லிட்டு போறாரு, என்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா மேலே குறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜயா. ஸோ இந்த வார கான்செப்ட் இப்படி தாங்க போகுது. ஸோ எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க அண்ணாமலை மட்டும் நான் இதிலிருந்து மாற போகிறதா இல்லை. ஸோ ஏன்னா மீனா கிட்ட வந்து விஜயா வந்து மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம அண்ணாமலை வந்து விஜயா மேலே இவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனோஜ் தான். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.